Find the common ratio of GP. Common ratio பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஜிபியில் டிவைட் பண்ணணும். அதை ஏபியாக இருந்தால் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனாக இருந்தால் மைனஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள் ஜிபி இது வந்து ஜிபி ஒரு ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் இருக்குது. ஸோ இதை இதால் டிவைட் பண்ணணும், இதை இதால் டிவைட் பண்ணணும். இதெல்லாம் காமனாக இருந்ததுன்னா அப்போ வந்து அது காமன் ரேஷியோ. -4/6, 8/3 divided by -4. இதை இதால் வகுக்கணும், இதை இதால் வகுக்கணும். புரியுங்களா? இதை இதால் வகுக்கணும், இதை இதால் வகுக்கணும். ஸோ -4/6னா 1, 2/3. இங்கே பாருங்கள் இது என்ன ஆகும், இந்த 3, 4 வந்து ஹோல் நம்பர். அப்போ டினோமேட்டரை இங்கே பெருக்கணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ காமன் வந்து -2/3 தான் வருது. -2/3, -2/3. ஸோ இந்த காமன் ரேஷியோ என்னன்னா -2/3. புரியுங்களா? Which is the largest fraction of the following? இந்த ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் எது லார்ஜஸ்ட்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்குது? ஜஸ்ட் மேக் டெசிமல், டெசிமலைஸ் பண்ணுங்க. 5 7 டிவைட் பண்ணால் 0.71, 13.2 டிவைட் பண்ணால் 13 × 8 டிவைட் பண்ணால் 0.72, 27/31 வந்து டிவைட் பண்ணும்போது 0.87, 2/7 வந்து என்ன வரும் 0.28. இப்போ இது எதில் வந்து பெருசு? இதுதான் இல்லைங்களா? இதுதான் மற்ற எல்லாத்தையுமே பெருசு. ஸோ அப்போ இந்த ஃப்ராக்ஷன் தான் வந்து பெருசு. If x = 12, y = 4, then value of x plus y power raised to x by y is 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. x வேல்யூ வந்து 12, y வேல்யூ 4 அப்படின்னா x plus y உடைய பவர் x bar y அப்படின்னா என்னவா இருக்கும்? ஜஸ்ட் லெட்ஸ் ஒர்க் இட் அவுட். x வந்து என்னது 12. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து 12 plus y வந்து 4. பவர் வந்து x bar y, that is 12/4. Now இது கேன்சல் ஆகும் 3 times. 12 plus 4 16. 16 power 3. 16 into 16 into 16, that gives 256 into 16, that gives 4096. So A is the right answer. இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துக்கிறாங்க. வேல்யூ ஆஃப் 0.5 power of 4 minus 0.4 power raised to 4, 0.5 square plus 0.4 square. இந்த மாதிரி பார்த்த உடனே என்ன ஐடியா வரணும் உங்களுக்கு, இது எப்படி சால்வ் பண்றது, எந்த மெத்தட்ல? அதுதான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்னா பேசிக் ஐடியா என்னன்னா ஃபாஸ்ட் அண்ட் கரெக்ட். கரெக்டாக இருக்கணும், ஃபாஸ்டாக இருக்கணும். வேகம் பிளஸ் வேகம் ரெண்டுமே. ஸோ இது a² - b² ஃபார்ம்ல கொண்டு வரணும். ஏன்னா a + b கேட்குறாங்க, ரெண்டுமே சேம் தான். 0.5 0.5 தான், பேஸ் நம்பர் சேம் தான். ஸோ அப்போ a - b + a + b இதில் கொண்டு வந்துட்டீங்கன்னா கேன்சல் பண்ணலாம். அப்போ சிம்பிளிஃபை ஆகிடும். பாருங்க, இதை வந்து ஸ்கொயர் ஃபார்ம்ல கொண்டு வாங்க. 0.5 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 0.4 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இது ஒன்றும் வேல்யூ சேஞ்ச் இல்லை, 2 × 2 4 அதே தான் வரும். சரிங்களா? ஸோ கீழே இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். 0.5 ஸ்கொயர் பிளஸ் 0.4 ஸ்கொயர். இது எப்படி சிம்பிளை பண்ணலாம்? இது a² - b² மாதிரியா? அப்போ a² - b² என்ன ஃபார்முலா? a + b × a - b. 0.5 ஸ்கொயர் பிளஸ் 0.4 ஸ்கொயர்.
into 0.5 square plus minus 0.4 square divided by 0.5 square plus 0.4 square. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், இது மட்டும் தான் இருக்கும். 0.5 ஸ்கொயர் என்னது, மைனஸ் 0.4 ஸ்கொயர் என்னது 0.16. இதுல இருந்து ரெண்டு மைனஸ் பண்ண என்ன வரும் உங்களுக்கு 0.09. இதுதான் ஆன்சர். சரிங்களா? another sum என்ன கொடுக்குறாங்க 447 plus 553 into 553 into இது இன்ட் இல்ல பிளஸ் 2 into 447 into 553. பார்க்கறதுக்கு ஏதோ மாதிரி இவ்வளோ பெரிய நம்பர்ஸ் கொடுத்து குயிக் அப்படி போறது. ரெண்டு 447 இருக்குது, அதே மாதிரி இங்க ஒரு 447 இருக்குது, இங்க ரெண்டு 553, இங்க ஒரு 553 இருக்கு. அப்ப வந்து இது ஒரு ஃபார்முலா, அதோட எக்ஸ்பான்ஷன் மாதிரி தெரியுது. இது ஏன்னு எடுத்துக்கிட்டா a ஸ்கொயர், இது b எடுத்துக்கிட்டா b ஸ்கொயர் பிளஸ் 2ab. a ஸ்கொயர் இது எந்த ஃபார்முலா, இது எதனுடைய ஃபார்முலா, a plus b whole ஸ்கொயர். அப்படின்னா 447 plus 553 இதனுடைய ஹோல் ஸ்கொயர். ரெண்டு கூட்டினா என்ன வரும், 5 4 9 10. ஸோ 1000 வரும். 1000 ஸ்கொயர் என்ன வரும் 1000. ஸோ திஸ் ஆன்சர் 3.25 into 3.20 minus 3.20 into 3.05 by 0.064. இல்ல லைட் டைம் என்ன இருக்கு 3.20 இங்க இருக்கு. இது வந்து மல்டிப்ளிகேஷன், இதுவும் மல்டிப்ளிகேஷன், நடுவுல மைனஸ். ஸோ இந்த 3.20 வெளில எடுத்துருங்க இல்லையா, ஈஸி இல்லையா அது. இப்படிதான் 3.20 into இந்த 3.25 அங்கே தான் இருக்கும், மைனஸ் 3.05 divided by 0.064. இப்ப இதுல இருந்து இதை கழிச்சு என்ன வரும் 3.25 3.05 52 3.20 into 3.2 into 0.2 மைனஸ் பண்ண 0.2 வருது. இப்போ வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க என்ன வரும், 2 மல்டிப்ளை பண்ணா 6.4. எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளியணும், இங்க 1 இங்க 1. ஸோ அப்ப எங்க வரணும், இங்க வரணும் 0.064. கீழே என்ன ஆகுது 0.064. cancels each other, the answer is 1. What will be the first ones digit in 1570 square plus 1571 square plus 1572 square plus 1573 square? இந்த ஸ்கொயர் இருக்குங்க இல்லையா, இந்த நம்பர்ஸ் இது அத்தனையும் இதை ஸ்கொயர் பண்ணி இதை ஸ்கொயர் பண்ணி மொத்தமா கூட்டினா வர ஒரு எண், ஒரு 5 டிஜிட் அது ஒரு டிஜிட் வருது. இதுல லாஸ்ட் டிஜிட்ல ஒன் டிஜிட்ல இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்கறான். இது 1 டிஜிட், இது 10 டிஜிட், இது 100 டிஜிட், இது 1000. இந்த 1 டிஜிட்ல இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்கறாங்க. புரியுது இல்லையா? எப்படி, ரொம்ப சிம்பிள், பார்த்தோன்னே சொல்லிடலாம். பாருங்க, இந்த 1570 பேருக்கு நான் என்ன வரும், கடைசி டிஜிட் என்ன வரும், 0 தானே வரும் இல்லையா. 1570 into 1570 பெருக்கும்போது 0 பெருக்குறீங்க, அதெல்லாம் முதல்ல போடுவீங்க. ஸோ வரிசையா போட்டு கூட்டுவீங்க இல்லையா, கூட்டும்போது 0 தானே வருவீங்க. ஸோ அந்த 0 வந்து இது எக்ஸ்பெண்ட் பண்ணா 0 வரும். அதே மாதிரியா 1 பெருக்கும்போது இதே மாதிரி 1 இங்க 1 வச்சுங்க, 1 பெருக்கும்போது இங்க 1 தான் வருங்க ஃபர்ஸ்ட் டிஜிட். இதுக்கப்புறம் தான் தள்ளி தான் போடுவீங்க எல்லாத்தையுமே. ஸோ கூட்டும்போது 1 தான் வரும். ஸோ இது 1, இது 2 4 வரும், இது 9 வரும். இப்போ கூட்டு பாருங்க 1 9 10 14 14ல 4 தானே கடைசி வருது. அப்போ இங்க எல்லாத்தையும் கூட்டு ஸ்கொயர் பண்ணி கூட்டும் போது வர எண்ணில் கடைசி டிஜிட்ல 1 டிஜிட்ல 4 இருக்கும். ஸோ 4 தான் ஆன்சர்.